நம்முடைய வாழ்க்கையிலுமே எப்போதுமே காலத்தால மறக்க முடியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கும். அந்த வகையில என்னதான் ஐஸ் வண்டிகளாக இருக்கட்டும், என்னதான் ஐஸ் கடைகள் இப்ப பல வகையில பல பிரம்மாண்டமான முறையில கடைகள் கொண்டு வரப்பட்டாலுமே அந்த காலத்துல இருந்த ஐஸ் வண்டியில விற்பனை செய்து கொண்டு வர ஐஸ்கிரீமினுடைய டேஸ்டும் தனிதான். அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ் வண்டி வருது அப்படின்னா ஒரு சத்தம் வரும், பாங் பாங் அப்படிங்கிற சத்தம் வரும். இதை கேட்கும் போதே அது தனியான ஒரு சங்கீதமாக இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ஐஸ் வண்டி சத்தம் வந்ததுக்கு பிறகு நம்முடைய அம்மா கிட்ட போயிட்டு முந்தானையில முடித்து வைத்திருக்கக்கூடிய காசை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிட்டு இல்லாட்டி அம்மாவுக்கு தெரிந்தே மன்றாடி அந்த காசை கேட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாதான் நமக்கு அந்த நாள் ஓடும் அப்படிங்கிற நிலை அந்த காலத்துல இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும் போதே நம்முடைய வாய்ப்பகுதி எல்லாமே அந்த ஐஸ்கிரீமால நிரப்பப்பட்டு கை மற்றும் கால் பகுதி, அதாவது உடல்ல அனைத்து இடங்களையும் வலிந்துதான் அந்த ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்டு இருப்போம். இது மாதிரியான ஞாபகங்கள் உங்களுடைய லைஃப்லையும் இருந்தா மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.